அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வர்ற ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நம்ம செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய போறாரு. இதுவரைக்கும் கும்பராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இப்போ அங்கிருந்து கிளம்பி குருவோட வீடான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த கிரக மாற்றமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா செவ்வாய்னாலே வீரம், விவேகம், வேகம்னு சொல்லுவோம். அவர் இடமாற்றமாகும்போது நிச்சயமா பல திருப்பங்கள் ஏற்படும். இந்த பெயர்ச்சியால மீனராசிக்குள்ள போற செவ்வாய் அங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சில விசேஷமான பலன்களை தரப்போறாரு. செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றதுனால சில பேருக்கு தைரியம் கூடும், சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து தகராறுகள்ல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு இந்த காலம் உதவியா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் வர்றதுனால ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இதனால மனசுல ஒரு விதமான பதற்றம் இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுன்னு நம்பலாம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் கைவிட்டு போன வாய்ப்புகள் மறுபடி வர்றதுக்கும் இது ஏதுவான காலம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா பார்த்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் சவால்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வழியையும் காட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா இந்த காலத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வணங்குறதும் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த பெயர்ச்சியால ஏற்படுற சாதக பாதகங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா எல்லா ராசிக்காரர்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இதுவரை 2ஆம் வீட்டிலிருந்து தனவரவையும் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பையும் கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 2 ஏப்ரல் 2026 முதல் 3ஆம் வீடான வீரியஸ்தானத்துக்கு வர்றாரு. மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதால 3ஆம் இடத்துல அவர் அமர்றது உங்களுக்கு ஒரு இமாலய வெற்றியையும் அதீத தைரியத்தையும் கொடுக்க போகுது. 3இல் செவ்வாய் இருந்தால் முடங்கி கிடந்த காரியங்களெல்லாம் வேகம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. தொழில் மற்றும் வேலை விஷயத்துல நீங்க ஒரு பெரிய சாதனையாளரா மாறப்போறீங்க. இதுவரைக்கும் உங்க மேல இருந்த விமர்சனங்கள் எல்லாம் காணாம போயிடும். வேலையில உங்களுடைய வேகம் மத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும். இதனால மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க வாய்ப்பிருக்கு. சொந்த தொழில் பண்ற மகர ராசி நேயர்களுக்கு இப்போ ஆர்டர்கள் குவிய ஆரம்பிக்கும். குறிப்பா தகவல் தொடர்பு, மீடியா, மார்க்கெட்டிங் மற்றும் எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கேத்த அங்கீகாரம் இப்போ தேடி வரும். நீங்க ஒரு செல்வாக்கான இடத்துக்கு உயர்வீங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா பணவரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். 3ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு முயற்சிகள் மூலமா லாபத்தை வாரி வழங்குவாரு. வராத கடன் தொகைகள் இப்போ வசூலாகும். இதனால உங்களுடைய சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். நிலம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். ஆனா வர்ற வருமானத்தை ஆடம்பரமா செலவு பண்ணாம ஒரு நல்ல முதலீடா மாத்துறது புத்திசாலித்தனம். தங்க நகைகள் அல்லது புது வாகனங்கள் வாங்கறதுக்கான யோகம் இப்போ உங்களுக்கு அதிகமா இருக்கு. குடும்ப வாழ்க்கையில ரொம்ப உற்சாகமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மாறி ஒருத்தர் புரிஞ்சு நடந்துப்பீங்க. இளைய சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும். அவங்க மூலமா சில காரியங்கள் சுலபமா முடிஞ்சிரும். வீட்ல தடைப்பட்டு நின்ன சுப காரியங்கள் இப்ப வரிசையா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறதால குடும்பத்துல இருக்கிற சிக்கல்களை நீங்களே முன்னாடி நின்னு தீர்த்து வைப்பீங்க. உறவினர்கள் மத்தியில உங்களுடைய கௌரவம் பல மடங்கு உயரும். ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் இப்போ காணாம போகும். 3ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு ஒரு இரும்பு போன்ற மன உறுதியையும் உடல் பலத்தையும் கொடுப்பாரு. பழைய நோய்கள்ல இருந்து இப்போ நீங்க முழுமையா குணமடைவீங்க. மனசுல இருந்த தேவையற்ற பயம், கவலை எல்லாம் நீங்கி ஒரு புது தெம்பு பிறக்கும். இருந்தாலும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போறதால சின்னதா உடல் சோர்வு ஏற்படலாம். அதனால சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்யறது உங்க சுறுசுறுப்பை இன்னும் அதிகப்படுத்தும். நீங்க இப்போ ரொம்ப எனர்ஜிக்கா இருப்பீங்க. மாணவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான காலம். குறிப்பா விளையாட்டுத் துறையில இருக்கிற மகர ராசி மாணவர்கள் சாதனைகள் படைக்க வாய்ப்பிருக்கு. பாடங்களை படிக்கிறதுல ஒரு தனி ஆர்வம் பிறக்கும்.
போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு மாநில அளவுல ரேங்க் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர்களோட பாராட்டு மழையில நனைவீங்க. உங்களுடைய லட்சியத்தை அடைய இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. மத்தவங்க சொல்றத கேட்டு குழம்பாம உங்களுடைய லட்சியத்துல உறுதியா இருங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நட்சத்திர பலங்களை பார்த்தா உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி அற்புதமான யோகங்களை தரும். நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே வெற்றில முடியும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் முடிவுல லாபம் கண்டிப்பா கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது. அரசாங்க வழியிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாவே அமையும். உங்களுடைய தைரியமே உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு ஏழைகளுக்கு தானமா கொடுங்க. வீட்ல கந்தசஷ்டி கவசம் கேட்கறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும். செவ்வாய் பகவானுக்கு துவரை தானமா கொடுக்கறது உங்க பொருளாதார நிலைய இன்னும் சீராக்கும். உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது உங்களுடைய பாக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அசைவ உணவுகளை தவிர்த்திடுங்க. 3ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு அதிகப்படியான தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. அந்த தன்னம்பிக்கை தலைக்கணமா மாறாம பாத்துக்கோங்க. புதுசா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி மத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. நீங்க எவ்வளவுக்கு வேகமா செயல்படுறீங்களோ அவ்வளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயரும்போது பழைய நண்பர்களை மறக்காம இருக்கிறது உங்களுக்கு இன்னும் மேன்மையை தரும். மீன ராசிக்குள்ள நுழையிற செவ்வாய் உங்களுக்கு சில பயணங்களை மேற்கொள்ள வைப்பாரு. குறுகிய தூர பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கலாம். பழைய நண்பர்களை சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தரும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல உங்களுடைய பங்கு சரியா வந்து சேரும். அரசாங்க வழியிலிருந்து வரவேண்டிய உதவிகள் இப்போ சுலபமா கிடைக்கும். உங்களுடைய கனவுகளை நனவாக்க இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதனால எதையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிங்க. இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மத்தவங்க சொல்றதுல இருக்கிற நியாயத்தை ஏத்துக்க பழகுங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளோட இணக்கமா போறது உங்களுடைய வேலை சுமையை குறைக்கும். தேவையில்லாத விவாதங்கள்ல இறங்காம உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு போராட்ட குணத்தை கொடுப்பாரு. அதை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. வெற்றி உங்களுக்கு தான் நேயர்களே. மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை தரப்போகுது. தடைகள் எல்லாம் உடைஞ்சு சிதறும். நீங்க நினைச்சது நிறைவேறும். உங்களுடைய கடின உழைப்பும் இறைபக்தியும் உங்களுக்கு எப்பவும் துணையாயிருக்கும். வரப்போற ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. வாழ்த்துக்கள் நேயர்களே. உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்க போகுது. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.